நடைபெற்ற இடைத்தேர்தல் பயன்படுத்தப்பட்ட அனைத்து மின்னணு எந்திரங்களும் இஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள், கேண்டிடேட்ஸ், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பொது பார்வையாளர், சிஐஎஸ்எஃப் பொறுப்பாளர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ஆர்ஓ இவங்க முன்னிலையில் இந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ராங் ரூம் மூணு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஸ்ட்ராங் ரூம் ஒட்டி சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பும், அதுக்கு அடுத்த லேயர்ல தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பாதுகாப்பும், மூணாவது லேயர்ல டிஸ்ட்ரிக்ட் போலீஸோட பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதே போல கேண்டிடேட் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த 24 மணி நேரம் கண்காணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சிசி கேமரா மூலமா ஸ்கிரீன் போட்டு கொடுத்திருக்கிறோம். அவங்களும் கண்காணிக்கலாம். அதே போல இங்க ஒரு கெசட்டர் ஆபீசர் கேடர்லயும் போலீஸ் ஆபீசர் ஒருவரும் இந்த நிலையத்தை தனியா அந்த வீடியோ ரெக்கார்டிங் நடக்கிறது எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்ட்ராங் ரூமை சுத்தி எல்லா இடங்களும் சிசி கேமரா மூலமா கண்காணிக்கப்படுகிறது. போலீஸ் சுத்தி கட்டடத்தை சுத்தியே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் யாருமே வெளிநபர்களோ அல்லது மற்றவங்களோ வராத அளவுக்கு ஒரு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தினத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 84.36% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இது கடந்த சட்டமன்ற தொகுதியை கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட 3.1% அதிகம். அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.36% அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்றது. எண்ணிக்கையில் இருக்குங்க சார், எண்ணிக்கை ஒன்றும் சொல்லலாம். வாக்குப்பதிவுக்கு இப்ப 14 டேபிள் போடுறோம். அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 14 டேபிள் போடுறோம். 14 டேபிள்லயும் கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸ், கவுண்டிங் அசிஸ்டன்ட், ஒவ்வொரு டேபிளுக்கும் மைக்ரோ அப்சர்வர், ஒவ்வொரு டேபிள்ல நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையும் சிசி கேமரா மூலமா கண்காணிக்கப்பட இருக்கிறது. 23 ரவுண்ட் அப்ப வாப்பா ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே வராண்டா